தமிழகத்தில் அதிமுக, திமுக கட்சிகள் ஆட்சிக்கு வரக்கூடாது என்ற எண்ணம் மக்கள் மனதில் ஏற்பட்டுள்ளதாக மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ தெரிவித்துள்ளார். சென்னையில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், மக்கள் நலக் கூட்டணி முதல் முறையாக அமைந்த கொள்கை கூட்டணி என்றும், தமிழகத்தில் கூட்டணி ஆட்சிதான் அமைய வேண்டும் என்பது இந்த கூட்டணியின் நோக்கம் என்றும் தெரிவித்தார். மேலும் அதிமுக, திமுக ஆகிய இரு கட்சிகளும் ஆட்சிக்கு வரக்கூடாது என்பதே தமிழக மக்களின் நிலைப்பாடாக உள்ளதாக கூறிய வைகோ, ஊழலும் மதுவும் தமிழகத்தில் தலையாய பிரச்சினையாக உள்ளது என்று குறிப்பிட்டுள்ளார். இந்த ஆண்டு தமிழகத்தில் சட்டமன்ற தேர்தலை சந்திக்கின்ற ஆண்டாகும். இதுவரை இல்லாத ஒரு புதிய பரிமாணம் தமிழக அரசியல் களத்திலே ஏற்பட்டிருக்கின்றது. பேரறிஞர் அண்ணா அவர்கள் மறைவுக்கு பின்னர் தமிழகத்திலே ஆட்சி பொறுப்புக்கு வந்த திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தலைமையும் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தலைமையும் இன்றைக்கு கடுமையான விமர்சனங்களுக்கு ஆளாகி இருக்கின்றன. இதிலிருந்து ஒரு மாறுதல் வேண்டும் என்ற எண்ணம் பொதுமக்களிடம், நடுநிலையாளர்களிடம், அரசியல் கட்சிகளை சாராத நண்பர்களிடம் வெகுவாக ஏற்பட்டிருக்கிறது. இரண்டு கட்சிகளும் ஆட்சி நடத்திய போது ஊழல் மலிந்தது, மக்கள் விரோத நடவடிக்கைகள் தொடர்ந்தன, அடக்குமுறையும் எதேச்சாதிகாரமும் தலைவிரித்தாடின என்ற விதத்தில் இம்முறை தேர்தலில் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகமும் ஆட்சிக்கு வரக்கூடாது, திராவிட முன்னேற்றக் கழகமும் ஆட்சிக்கு வரக்கூடாது என்ற இந்த நிலைப்பாடு இதற்கு முன்னைய தேர்தல்களில் இப்படி ஏற்படவில்லை.